ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சில்லி பரோட்டா என்னோடய ஸ்டைலில் வீட்லேயே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து மீதமான சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி பேஸ்ட் எடுத்திருக்கேன். முந்திரியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற சப்பாத்தியை நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா சப்பாத்தி எடுக்கல, கோதுமை மாவு சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் சில்லியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து சில்லி பரோட்டாவில் நம்ம ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இது வந்து நம்ம வீட்லேயே செய்கிறோம், ஈஸியாக செய்திடலாம். மீதமான சப்பாத்தியை வச்சு நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். அப்போ தான் வந்து இந்த சப்பாத்தி அந்த சில்லி பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு ஃப்ளேவரியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக. இது ரொம்ப காரம் இருக்காது. ஸோ ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணலாம். இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு கிளறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தொக்கு பதத்துக்கு வரும். அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பரோட்டாவெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சில்லி பரோட்டாவை நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்திங்க. ஏன்னா இது மைதா சப்பாத்தி இல்லை, கோதுமை மாவு சப்பாத்தி. ஸோ இதை செய்து கொடுத்துட்டு பசங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட சில்லி பரோட்டா டேஸ்டியாக சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கறி லீவ்ஸ் இல்லைனா வந்து கொரியாண்டர் லீவ்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.